ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம மல்லி சீரில் என்னடா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய்க்கு பர்த்டேக்காக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களா யோசிச்சு விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், நாளைக்கு ஃபுல்லாக நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஏன் எதுக்கு நீ கேள்வி கேட்காம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயோ ஏன் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை நாளைக்கு நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஏன் எதுக்கு அப்படின்னு மறுப்பு தெரிவிக்காமல் நான் சொல்கிறதுக்குலாம் ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் உடனே சொல்கிறாருங்க, சரி ஓகே மல்லி, நாளைக்கு நீ என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இது விஜய் இப்படி மாறிட்டாரான்னு கேட்குறீங்களா? அப்படி தான் இல்லைங்க. மாற்றம் என்பதே மாறாதது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் மேனேஜர் ஆல்ரெடி சொல்லிட்டாருங்க. ஏன்னா நம்ம கம்பெனி ஃபைலில் திருடி வேற ஒரு கம்பெனி கொடுத்தது மல்லி மேடம் இல்லை, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற ராஜேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டதுனால விஜய்க்கு மல்லி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஸோ இதனால் மல்லி சொல்கிற விஷயத்துக்கு தட்டாமல் ஓகே சொல்லிடுறாரு. ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்ட நம்ம ரஞ்சிதா நேராக அவங்க பெரியம்மா கிட்ட போகிறாங்க. போயிட்டு, ராஜிம்மா உங்களுக்கு மேட்ரு தெரியுமா, விஷயம் தெரியுமான்னு சொல்ல, ஏண்டி நீ வரத்து இழுக்கிற, அவள் தான் எனக்கு அருகம்புல் ஆவாரம்பூன்னு சொல்லிட்டு கசாயத்தை கொடுத்து சாவடிக்கிறா, ஒரு பக்கம் கவுனி அரிசி கந்த அரிசி தொன்னை அரிசின்னு சொல்லிட்டு அதில் கஞ்சியா காசி கொடுத்து என் உயிரை வாங்குறா, நீ ஒரு பக்கம் உயிரை வாங்காத, என்ன சொல்ல வந்தியா அதை டேரெக்டாக சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ரஞ்சிதாவோ சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மல்லி ஏதோ பிளான் போட்டிருக்கா, விஜய் மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அதை நான் ஒட்டு கேட்டேன், என்ன பேசிகிட்டு இருந்தான்னு பார்த்தா, நாளைக்கு நான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அது ஏன் எதுக்குன்னு தட்டாமல் கேள்வி கேட்காம நீங்கள் அப்படியே செய்யணும், மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதுக்கும் அவர் ஊன்னு சொல்லிட்டாரு. என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரி, ஆமாம் என்னவா இருக்கும், அவள் ஏதாவது பிளான் பண்ணுறாளா, இதில் என்ன உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து விஜயோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை எப்படி கெடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அது இல்லாமல் மல்லி விஜய் கொடுக்க போகிற அந்த பிறந்தநாள் பரிஸ் என்ன 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 ஏது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு இதாகுதுங்க. ஆனால் பட் அவங்க கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட 150 ரூபா இருக்குங்க. 150 ரூபா இருந்தால் எங்கள் ஊரில் பானிபூரி கடையில் போயிட்டு பானிபூரி சாப்பிட்லாங்க, ஒரு 5 பிளேட் பானிபூரி சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? இல்லைண்ணா வெறும் அந்த பூரி ரசப்பூரி சாப்பிட்லாம். அப்படியே இல்லைனாலே எங்கள் ஊரில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஓகேங்களா? அது பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது. அந்த பிரியாணி கடையில் போயிட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி 2 இருக்குது. சிக்கன் பிரியாணி 90 ரூபா, செம்மா இருக்குங்க. பீஸு நார்மல் தான், ஆவரேஜ் தான், ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டாங்க. ஒரு 4 2 துண்டு இல்லை நான் ஒரு 3 துண்டு இப்படி தான் வைப்பாங்க. ரைஸு கொஞ்சம் தான் வைப்பாங்க, பாசுமதியில் தான் செய்கிறாங்க. அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு ஒன்று வைப்பாங்க பாருங்க, அந்த தொக்கை எடுத்து அப்படியே இந்த சாதத்தில் போட்டு பிரியாணியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஐயோ. இன்னொன்றுங்க ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா பச்சடி தாங்க. வெங்காயம் நார்மலாக கட் பண்ணி போடுவாங்க, அதில் அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, என்னங்க அது மாதுளம்பழம், அதை உரிச்சு போடுவாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஸ்பெஷலாக வெள்ளரிக்காயை கட் பண்ணி மாட்டாங்க, அப்படியே தேய்ப்பாங்கல்ல, நம்ம காய் தேய்க்கோம்ல வீட்டில் தேய்ச்சி சின்ன பொடுசாக்குமே அந்த மாதிரி தேய்ச்சி போடுவாங்க. அதில் கேரட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இதுக்கு நடுவில் அதில் ஏதோ தலை ஒன்று போடுறாங்க, அது என்ன தலைன்னு தெரியல, புதினாவா கொத்தமல்லியான்னு தெரியல. இதெல்லாம் காம்பினேஷன் சேர்ந்தது. அந்த ரைத்தாவை அப்படியே அந்த பீஸோட தொட்டு எடுத்து சாப்பிடும்போது அப்படி சுகமாக இருக்குங்க. அந்த கடையில் போய் அது சாப்பிட்லாம். அப்படி அதுவும் இல்லைன்னா எங்கள் ஊரில் நைட் கடைன்னு ஒன்று இருக்குங்க, நைட்டில் மட்டும்தான் அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே போனால் நைட்டில் பூரி பரோட்டா சப்பாத்தி தோசை இட்லி இருக்குங்க. அந்த கடையில் போயிட்டு மற்ற ஐட்டெல்லாம் கிடையாதுங்க. இட்லி அந்த தொட்டுக்கிட்டு ஒரு மீன் குழம்பு கொடுப்பாங்க பாருங்க, அப்படி சாப்பிட்லாங்க. அந்த 150 ரூபா இருந்தா சரி, அதை விடுங்க. அப்படி சாப்பிட்லான்றப்ப அந்த 150 ரூபா சாதாரண விஷயம் இல்லை. இந்த 150 வச்சு நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்க, 1000 2000 2000 4000ன்ற மாதிரி 150 வச்சு பெரிய கிஃப்ட் எதனா பண்ண போகிறாங்களா, விஜய்க்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களையும் நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், சேர்க்குறேன். ஸோ என்னோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, என்னதான் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம விஜயோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கெடுக்க நினைத்தாலும் அது நடக்காதுங்க. ஏன்னா அது தோல்வியில் தான் முடியும். ஏன்னா பர்த்டே யாருக்கு, நம்ம விஜய்க்கு. விஜய்னா யார், மாசு கிளாஸு, மல்லினா யார், கில்லி. ஸோ அதனால் அவங்களோட திட்டத்தை முறியடிக்க இந்த ஜென்மத்தில் அவங்களால முடியும், பட் இப்போதைக்கு முடியாது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நம்ம மல்லி நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். பத்தாத்துக்கு விஜய் வேறு மல்லி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்ததுக்கு அப்புறம் தான் சப்போர்ட்டாக பண்ணுவார். இந்த முறையும் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நிறைய நடக்குங்க. இந்த சப்போர்ட்டுக்கு நடுவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்
டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் மாற்றிக்க முடியல, நான் மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.